பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஞாயிறன்று பிரேசில் நாட்டுக்கு புறப்படுகிறார். பிரதமர் நரேந்திர மோடியை அமெரிக்காவுக்கு வரும்படி அதிபர் பராக் ஒபாமா முறைப்படி வெள்ளியன்று அழைப்பு விடுத்தார். அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் வில்லியம் பர்ன்ஸ் டெல்லியில் மோடியை சந்தித்து ஒபாமாவின் அழைப்பு கடிதத்தை அளித்தார். ஒபாமாவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டுள்ள பிரதமர் மோடி அழைப்புக்காக நன்றி தெரிவித்தார். நியூயார்க்கில் செப்டம்பர் மாத இறுதியில் நடக்கும் ஐக்கிய நாடுகள் சபை பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்க செல்லும் மோடி செப்டம்பர் 30ஆம் தேதி அன்று அதிபர் ஒபாமாவை வாஷிங்டனில் சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அமெரிக்க பார்லிமென்டில் உரையாற்ற மோடிக்கு அழைப்பு விட வேண்டும் என்று 30க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் மக்கள் பிரதிநிதிகள் சபைத் தலைவர் ஜான் போயனருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். அமெரிக்க பார்லிமென்டில் மோடி உரையாற்ற வேண்டும் என வரும் நாட்களில் மேலும் பல அமெரிக்க எம்பிக்கள் கோரிக்கை விடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பிரேசில் நாட்டில் நடக்கும் பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி ஞாயிறன்று தனி விமானத்தில் டெல்லியிலிருந்து புறப்படுகிறார். பிரேசிலில் உள்ள போர்ட்டலேசா கடற்கரை நகரில் ஜூலை 14, 15 ஆகிய தினங்களில் நடக்கும் இந்த மாநாட்டில் பிரதமர் மோடியுடன் மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஏ.கே. தோவல், வெளியுறவுத்துறை செயலாளர் சுஜாதா சிங், நிதித்துறை செயலாளர் அரவிந்த் மாயாராம் ஆகியோரும் செல்கின்றனர். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ளும் மோடி முதல் முறையாக சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உள்ளிட்ட பல உலக நாடுகளின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பிரிக்ஸ் மாநாட்டில் $100 மில்லியன் முதலீட்டில் பிரிக்ஸ் வளர்ச்சி வங்கியை உருவாக்குவது குறித்து இறுதி முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு குழு மற்றும் உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் ஆகியவற்றில் செய்யப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்தும் விவாதித்து முடிவெடுக்கப்பட உள்ளது.